செம்மொழியான் தமிழ்மொழி அதுவேன் தாய்மொழி. இலக்கணத்துக்கு தொல்காப்பியம், புகழ்ச்சிக்கு புறநானூறு. என்ன இல்லை என் தமிழ்மொழியில், எல்லற்ற மொழி இது, எல்லாவற்றையும் எடுத்து குறுமொழி இது. அத்தகைய தமிழ்மொழியில் ஒருவர் புகழ்ந்து பாடி கேட்டிருப்போம். ஆனால் திட்டிய ஒருவரை நம் ஔவை தன் பாடல் மூலம் எவ்வாறு திட்டியுள்ளார் என்னை எடுத்துரைக்க வந்துள்ளார்கள் நமது நண்பர்கள். இதோ உங்களுக்காக. திட்டினால் கூட ஒரு மொழி அழகாக இருக்கும் என்றால் அது என் தமிழ்மொழி. அதற்கான சிறுகதை இதோ. தான் இருக்கும் அரசவைக்குள் மற்றொரு புலவர் வரும்போது எந்த புலவருக்கும் பொறாமை ஏற்படும். அப்படி ஒரு நாள் ஒரு அரசவைக்குள் ஔவையார் வரும்போது அந்த அரசவையில் இருந்த புலவர் ஔவையார் மீது பொறாமை கொண்டு அவரை அறிவுள்ளவரா என சோதிப்பதற்காக ஒற்றை கால் பந்தலடி என ஒரு கேள்வி கேட்டார். அந்த புலவர் டீ போட்டு கூறியதை கேட்டு ஔவை கோபம் கொண்டு தான் பாடல் மூலம் அந்த புலவரை திட்டியும் அதற்கான பதிலும் இந்த பாடல் மூலம் கூறியுள்ளார். எட்டேகால் லட்சணமே மனேனும் பரி மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேல் கூறிலா வீடு குலராமன் தூதுவனு ஆரையடா சொன்னாயடா. இந்த பாடலின் விளக்கம். எட்டேகால் லட்சணமே. எட்டு என்றால் தமிழ் எண்கில் ஆ, கால் என்றால் வா, அவலட்சணமே. எட்டேகால் லட்சணமே என்றால் அவலட்சணமே. எமனேனும் பரியே, எமன் ஏறிமு வாகனம் எது? எருமை. எருமை மாடு. எமனேனும் பரியே என்றால் எருமை மாடு. மட்டில் பெரியம்மை வாகனமே. மட்டில் பெரியம்மை என்றால் மூதேவி. மூதேவி ஏறும் வாகனம் கழுதை. மட்டில் பெரியம்மை என்றால் மூதேவியே கழுதையே. முட்டமேல் கூரையில்லா வீடு. கூரையே இல்லாமல் சுவன் மட்டும் என்றால் அதற்கு பெயர் குட்டிச்சுவர். குட்டிச்சுவரே. முட்டமேல் கூரையில்லா வீடு என்றால் குட்டிச்சுவரே. ஆரையடா சொன்னாயடா. ஆரை என்றால் கீரை. கீரைக்கு தண்டும் அதன் மேல்கள் பந்தல் போல் இருக்கும். நீ ஆரை கீரையை சொன்னாயடா. அந்த புலவர் டீ போட்டு சொன்னதற்கு ஔவை டா போட்டு அடக்கலாம் விளக்கத்தையும் இந்த பாடல் மூலம் கூறிவிட்டார். எம்மொழி பேசினாலும் அழகு, பாடினாலும் அழகு, திட்டினாலும் அழகு.